கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம். ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே அந்த கேட்ட அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். அந்த கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போதான் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த மாற்றத்தை அவர் என்னிடத்தில் பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு இந்த நாட்களிலே நாம் ஆவிக்கேற்றபடி நாம் நடப்போம். என்ற ஆவிக்கேற்றபடி நடந்தால்தான் வேதம் சொல்லுகிறபடி மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஏனென்றா மாம்சம் நமக்கு விரோதமாக எப்போதும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒடுக்கி நாம் கீழ்ப்படுத்த வேணும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நம்முடைய மாம்சத்தை, அதாவது என்னுடைய மாம்சத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த முடியாது. நம்முடைய சொந்த மாம்ச பலத்தால் அதை செய்ய முடியாது. அதனால தான் உன்னதத்தின் வருகிற பலனாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை ஆவியானவருடைய உதவியோடு நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு புது செய்தியை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. பாருங்கள், இந்த செய்திகள் எல்லாம் நாம் ஆயத்தப்படுவதற்கேற்ற விதமாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் ஆயத்தப்படுவோம். நம்முடைய நேசரை சந்திக்க நானும் நீங்களும் ஆயத்தப்பட்டு நாம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆகவே இன்றைக்கு வேத தியானித்துக்கண்டு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வார்த்தை நாம் பல தடவை நாம் வாசிச்சிருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நல்ல காரியங்களை ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்க, அவருடைய வயது சென்று அவர் இந்த பூமியிலே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது தான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 3 காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், இது ஒரு பயணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் செய்த அந்த பயணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ அந்த பயணத்திலே அவர் 3 விதமான காரியத்தை அவர் சொல்லுகிறே நாங்கள் பார்க்குறோம். அதான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன் என்கிறார், மற்ற விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. அப்போ இது ஒரு பயணத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி முடிக்க போகிறோம் அதன் பிரசங்கி சொல்லுகிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதென்று சொல்லி. அப்போ நாம் எங்களுடைய ஆரம்பம் நல்லதாக நாம் ஆரம்பித்திருக்கிறோமா, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, நல்ல ஒரு ஆரம்பம். அது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அதான் பார்க்குறோம். சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறார், ரட்சணிய சந்தோஷத்தை எடுத்து விடாதிரும் என்று சொல்லி. ஏன்னா அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தருகிறது. உலகத்திலே பாருங்க, பணம் படிப்பு தராத சந்தோஷம் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு மகிழ்ச்சியாக இருந்து அந்த ரட்சிப்பு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஆரம்ப காலத்தை அந்த ரட்சிப்பை ஒரு விஷயம் செஞ்சிச்சு பாருங்கள், அதை எப்படி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்ததுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அந்த மகிழ்ச்சி நமக்கு இல்லை தான். ஆனால் ஆரம்ப காலத்திலே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலே எவ்வளோ நாம் மகிழ்ச்சியோடு நாம் இருந்தோம் பாருங்கள். அந்த தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தான் நாங்கள் அந்த வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பயணத்தை நாம் செய்கிறோம். பாருங்கள், இது இந்த 3 காரியத்தை நாம் கவனிக்க முடியும். இதிலே பாருங்கள், இந்த பயணத்திலே போராட்டம் வரும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். தான் அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும். அப்போ அந்த போராட்டம் நாம் எப்படி போராடுகிறோம் தான் முக்கியம். அப்போ பாருங்கள், அப்போ நல்ல போராட்டத்தை நாம் போராட வேணும் என்று சொல்லி. 2வது பார்த்திங்கன்னா, இந்த ஆரம்பித்த இந்த பயணத்தை எப்படி நாம் முடிக்க போகிறோம் அதான் அவர் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி. அப்போ எல்லாரும் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கத்தான் போகிறார்கள். ஆனால் எப்படி நாம் முடிக்க போகிறோம்? அப்போ அவர் பார்த்திங்கன்னா ஓட்டத்தை முடித்தேன் என்று சவால் விடுகிறார். 3வது பார்த்திங்கன்னா, எதற்காக நான் பயணத்தை ஆரம்பித்தேனோ அதை கடைசி வரைக்கும் நான் காத்து கொள்ள வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ எப்படி அவருடைய போராட்டத்தை அவர் போராடினாரோ, அப்போ நல்ல போராட்டத்தை அவர் ஆரம்பித்தார், அது விசுவாசத்துடன் ஆரம்பித்தார். அந்த போராட்டத்தை அவர் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி. பாருங்கள், அப்போ அதனால் இந்த செய்திக்கு தலையங்கத்தை நான் என்ன எடுத்திருக்கிறேன் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம் என்று சொல்லி. என்றால் நாம் ஒரு பயணம் தான் செய்கிறோம்.
பாருங்கள். அப்போ இந்த பயணத்திலே நாம் எப்படி இந்த பயணத்தை நாம் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். பாருங்கள், என்னுடைய பயணத்தை நான் வெற்றியாக முடிக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை நான் கவனிக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பவுல் தன்னுடைய பயணத்தை முடிக்கும் தருணத்திலே தான் அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார். அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பயணம் ஆரம்பிக்கப்பட்டதுன்றால் அது வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய பயணம் எப்போ ஆரம்பித்தது என்றால் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ இங்கேயும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு 3 காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், இதில் என்ன சொல்லப்படுகிறது, வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்போ என்னுடைய நான் ரட்சிப்பு அடைவதற்கு முதலாவது வாயினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கையிட வேண்டும். 2வது என் இருதயத்திலே நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ 3வது என்ன நடக்கும்னா நான் ரட்சிப்பு, அதன் மூலமாக ரட்சிப்பு நான் அடைகிறேன். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது 3 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். எப்படி என்னுடைய பயணத்தில் அந்த 3 காரியங்கள் முக்கியமோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரட்சிப்புக்கும் இந்த 3 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்தை அவர்களும் ஆரம்பித்தார்கள் தான். ஆக நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் பார்த்தீங்கன்னா 430 ஆண்டுகள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே பாருங்கள், பார்வோன் அவர்களை கடினமாக அவர்களை நடத்தினான் என்று நாங்கள் பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் சொல்லி எங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக பாருங்கள், நாங்களும் பிசாசின் அடிமைத்தனத்திலே இருந்தோம். அதை நாங்கள் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். அது அப்போ அவன் பிசாசும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பலவிதமான கட்டுகளினாலே நாம் கட்டி வைத்திருந்தான். பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது அது நாங்கள் வடிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய ரட்சிப்பின் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசஸை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மட்டும் நாம் சொல்லுகிறோம், ஆனால் இதில் விவரமாக நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக எப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் பாருங்கள் பார்வோன் அவர்களை கடினமாக நடத்தினான் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. அதே போலத்தான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை கடினமாக இருந்தது. பல பாவ கட்டிலாம் கட்டப்பட்டிருந்தோம். மற்ற இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அந்த காரியம், அந்த அக்கிரமம், அந்த பாவம் என்ன செய்தது என்றால் என்னை மரித்த நிலைமையில வைத்திருந்தது. நாங்கள் மரித்திருக்கிறோம் என்று கூட அந்த நாட்களில் நமக்கு உணர்வில்லாமல் இருந்தது. நாம் பாருங்கள், இஷ்டம் போல நாம் வாழ்ந்தோம், தேவனுக்கு நாம் தூரமாக இருந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது அந்த ரட்சிப்பு எப்படி வந்ததாம், மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நமக்கு உயிர் வந்தது. பாருங்கள், உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே பாருங்கள் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும். அப்போ இந்த உலகத்தின் வழக்கம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததென்றால், நம்மை நடத்துகிற ஒரு ஆவி நம்மை நடத்தினது. அதை என்ன சொல்லப்படுகிறது, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள, அது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறதுக்கு விதமாக நீங்கள் நடங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக பாருங்கள் யார் நம்மை நடத்தினாள் என்றால், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அப்போ பிசாசு நம்மை நடத்தினது.
அதான் இந்த இதில் பார்க்கும்போது இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக இருந்த. அப்போ இந்த உலகத்தின் வழக்கம் என்னென்றால், இங்கே இருக்கிற உலக மனிதர்களை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு தலைவர்களாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், மற்றது தேச தலைவர்களாக இருக்கலாம், பாருங்கள் அதிகாரிகளாக இருக்கலாம். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த குடிமகன் குடிமகள், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவி கேட்டபடியாக நடந்து கொண்டு. அப்போ பிசாசு அவர்களை நடத்துகிறது. அப்போ இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ சத்துரு என்ன செய்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு சத்துருவும் பாருங்கள் அசுத்த ஆவியின் கிரியைகளும் இன்றைக்கு உலகத்தை நடத்துகிறது, உலக மக்களை நடத்துகிறது, அதிகாரத்தில் இருக்கிறவளை நடத்துகிறது. அப்போ அங்கே ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நாமும் இப்படியான ஒரு காரியத்தில் தான் நாம் இருந்தோம். அப்போ சத்துரு தான் நாம் நடத்தினான், அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதுதான் இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாம் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற. அப்போ இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் இப்படி தான் நடக்கிறது. ஆனால் கர்த்தர் இதிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். பாருங்கள், அதான் மரித்த நிலைமையில் நாங்கள் இருந்தோம். அந்த மரித்த நிலைமையிலிருந்து கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்தார். அதான் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து. அப்போ அந்த நாட்களே நம்முடைய மாம்ச இச்சை, அதான் பாருங்கள் பிசாசு இச்சையினாலே நடத்தப்பட்டோம் நாம். அப்போ அவனுடைய இச்சையின்படி அவன் என்ன செய்யறான், நம்முடைய மாம்சத்தை நடத்தினான். அந்த மாம்ச இச்சையின்படி நாம் நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து. இந்த உலகம் பாருங்கள், உலகத்தாரே பாருங்கள், எந்த குற்ற உணர்வும் இல்லை. கொலை செய்கிறார்கள், பெண்களை கற்பழிக்கிறார்கள், பிள்ளைகளை கடத்துகிறார்கள். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா அநியாயமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் அவர்கள் அதை நடப்பிக்கிறார்கள். ஒரு மனுஷனை கொலை செய்து இரவு நல்லா தூங்குகிறார்கள், எந்த குற்றணர்வு இல்லை. பாருங்கள், அதான் பிசாசு அவளை ஆளுகை செய்து நடத்துகிறது நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் இந்த நிலைமையில மரித்த நிலைமையில இருந்த நம்மை கிறிஸ்து என்ன செய்த, நம்மை உயிர்ப்பித்தார். அதான் எப்படி என்றால், தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்கள், அப்போ நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். முதலாவது அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தார். அதான் அந்த காரணம். அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். பாருங்கள், அக்கிரமங்களினாலே அதான் மரித்து போய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் 1ஆம் வசனத்திலே. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அக்கிரமங்களினால் மரித்தவர்களாக இந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அங்கே நடந்து வருகிறது. இன்றைக்கு நாம் சும்மா சொல்லிவிடுவோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்லி. ஆனால் அந்த ரட்சிப்பு பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு பாக்கியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், எப்படி ரட்சிப்பு சும்மா வரவில்லை. அதான் சொல்லப்படு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். முதலாவது அவர் நம்மையில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நிமித்தமாகத்தான் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து பார்த்தீங்கன்னா கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ 5 காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்ந்த எங்களை உயிர்ப்பித்தார். 2வது பார்த்தீங்கன்னா எங்களை அவர் உயிர்ப்பிக்க விட்டால் என்ன நடந்திருக்கும் என்றால், இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி கேட்டபடி நாம் நடந்திருப்போம். அப்போ 3வது, கோபாக்கின் பிள்ளையாய் நாம் இருந்திருப்போம். 4வது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். 5வது, கிருபையாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உதாரணமாகத்தான் நீங்கள் நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. அவர்கள் எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அதே போல் நாமும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பார்வோன் அவர்களை கடினமாக நடத்தினான் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த ஜனங்கள் எல்லாம் பார்வோனின் ஆளுகைக்குள் உட்பட்டிருந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போலத்தான் நாம் இந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா உலகம் பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் எபிரேயர்ல வடிவ விவரமாக எழுதியிருக்கிறது, அடிமைப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம். அதே போலத்தான் அந்த அந்த எகிப்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னென்றால், இந்த அடிமைத்தனத்தை அவங்களை விடுதலையாக்கி
கானான் தேசத்தை அவர் வாக்களித்தார். அப்போ அந்த கானான் தேசத்தை பார்க்கும்போது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி, அது நல்ல தேசம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே காணப்படுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பாருங்கப்பா, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள், எத்தனை லட்ச ஜனங்கள் புறப்பட்டார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் 2 பேரை தவிர பாருங்க அந்த கானான் தேசத்துக்குள் பாருங்க யாரும் போகவில்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட பாருங்க அந்த அவருடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாரும் அதில் போகவில்லை, 2 பேரை தவிர. பாருங்க, அப்போ இதெல்லாம் என்ன பார்க்குறோம் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், ஆனால் நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கும் என்றால், இந்த நித்திய ஜீவனை நாம் இழக்க முடியும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும். வாக்கு தந்தப்பட்ட தேசத்தை நாம் இழக்க முடியும். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து எல்லாம் ஒரு இலக்கை நோக்கி தான் போனாங்க. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி தான் எல்லாரும் பாருங்க சந்தோஷத்துடன் இந்த அடிமைத்தனத்தை நமக்கு விடுதலையாகி விட்டோம், பார்வோனின் ஆளுகைக்குள் நாங்கள் இருந்தோம், இப்போ நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக அவர்கள் புறப்பட்டு போனார்கள். என்ன நோக்கத்தோடு? அந்த கானான் தேசத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி எல்லாரும் புறப்பட்டார்கள். ஆனால் புறப்பட்ட பார்த்தீங்கிற யாரும் 2 பேரை தவிர போகவில்லை. அப்போ இந்த நிலைமை தான் இன்றைக்கு நமக்கு வரக்கூடாது. இதெல்லாம் உதாரணமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதான் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். அதை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தெரிஞ்ச வசனம் தான் பாருங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசனம் இது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ, அதான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. எப்படி என்னுடைய ரட்சிப்புக்கு விசுவாசம் முக்கியமாக இருந்ததோ அதே போல தான் என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும் போது, என்னுடைய பயணத்தை நான் முடிக்கும் போது நான் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ பாருங்க, அவன் கெட்டு போக முதல் முக்கியமான காரியம், அவன் கெட்டு போகக்கூடாது. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு பார்த்தீங்க நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் கூட நாம் கெட்டு போகிறோம். அது என்ன காரணம் என்றால் பாருங்க, இன்றைக்கு பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய பயணத்திலே பிசாசு நம்மை கெடுக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா தளர்ந்து போய்விட்டது. அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா யூதால நாங்கள் பார்த்தோம். அதில் உறுதியான விசுவாசம், பரிசுத்தமுள்ள மகா பரிசுத்தமுள்ள உறுதியான விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டது. அதான் காரணம். அப்போ அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறேன்டா, இன்றைக்கு பல பேர் ரட்சிக்கப்பட்டாலும் கூட கெட்டு போயிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது. அப்போ கெட்டு போகாமல் இருக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். பாருங்க, அதான் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதை நாங்கள் பார்க்குறோம் அதிலே. அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எதை விரும்புகிறாரெண்டா, நான் செய்கிற இந்த பயணத்திலே நான் கெட்டு போகக்கூடாது. அப்போ பிசாசு என்ன செய்வானாண்டா, நான் கெட்டு போவதற்கு ஏற்ற விதமான காரியங்களை என்னுடைய பயணத்திலே கொண்டு வருவான். அப்போ அதனால் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பயணத்தை நான் எப்படி செய்கிறேன் என்று நான் முதல் தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னுடைய பயணத்தை நான் என்னென்ன கவனிக்க வேண்டும், எதை நான் பார்க்க வேண்டும், எதை நான் கவனிக்க வேண்டும் என்று நான் தெரிஞ்சிட ஏதோ சும்மா பயணிக்கிறேன்னு சொல்லி நான் போக முடியாது. பாருங்க, உலகத்தில் ரீதியாக பயணம் செய்கிறவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பயணம் செய்கிறவர் சும்மா ஏதோ நான் போய் சேருவோம் எங்கேயும் போக மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தை நோக்கி அவர் பயணிக்கிறார்கள். அப்போ வீட்டை விட்டு போகிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போக வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிளானோடு தான் நம்ம புறப்பட்டு போகிறார்கள். காரில் போனாலும் என்ன, ஃப்ளைட்டில் போனாலும் என்ன, ட்ரெயினில் போனாலும் என்ன, நடந்து போனாலும் என்ன, எங்கேயாவது போக வேண்டும் என்று தான் அவர்கள் போகிறார்கள். ஏதோ சும்மா போயிட்டு வருவோம் என்று யாரும் போவதில்லை. பாருங்கள், அப்போ இது ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். சும்மா நாம் ஒரு வாக்கிங் போகவில்லை, நாம் போக வேண்டிய இடத்துக்கு நாம் போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள், சும்மா போகவில்லை. எவ்வளோ 30 ஆண்டுகள் நான் எகிப்தில் இருக்கிறோம், கொஞ்சம் போரிங் அடிக்குது, கொஞ்சம் உலாவிட்டு வருவோம்னு சொல்லி அவர்கள் போகவில்லை. அவங்களோட இலக்கு எங்கண்டா கானான் தேசம்.
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் போக வேண்டும். ஆனால் ஏன் அவர்கள் போக முடியலை? ஸோ அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ நமக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாம் எப்படியான பயணத்தை நாம் செய்ய போகிறோம்? அதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணம். அதான் இந்த செய்திக்கு நான் தலையையும் கொடுத்திருக்கிறேன். அப்போ இதை நான் கவனிக்க வேண்டும். அப்போ நான் பார்த்தீங்க என்னுடைய ஓட்டத்தை என்னுடைய பயணத்தை நான் செய்கிற நான் பாருங்கள் அந்த இலக்கை நோக்கி நான் போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேரவில்லை பாருங்கள். அப்போ நான் போய் சேர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் போய் சேர வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போண்டு நிச்சயம் நமக்கு இருக்கா? இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்டா, ஏதோ நான் ஆலயத்துக்கு போய் வருகிறேன், தசம்பாவம் காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் நான் செய்கிறபடினாலே நான் வந்து கேரண்டியாக நித்திய ஜீவனுக்குள் போகலாம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு போவதாக இருந்தால் பரலோகம் நம்முடைய பல காரியங்களை எதிர்பார்க்கிறது. என்னுடைய பயணத்தில் பல காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஸோ அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பல காரியங்களைத்தான் நான் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆவியானோட உதவியோடு. ஆகவே என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்க வேண்டும்? ஸோ அந்த பயணத்தை எப்படி நான் செய்ய வேண்டும்? ஏண்டா நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும். அதற்காகத்தானே நான் பயணம் செய்கிறேன். சும்மா பொழுதுபோக்குக்கு நான் பயணம் செய்யவில்லை. நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போக வேண்டும். அப்போ அதை நான் மிகவும் கவனிக்க வேண்டும். பாருங்கள், நான் போக வேண்டிய பயணத்தில் பல தடைகள் வரலாம். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். காரில் நாங்கள் போகும்போது எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கிறது, எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வருகிறது. அப்போ அதெல்லாம் நாங்கள் தாண்டி போக வேண்டும். அதான் பயணத்தில் பல காரியங்கள் வரலாம். அதான் பவுலப்பன் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். அதான் போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். ஆனால் அது நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். அப்போ அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், எபிரேயர் 2:4 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? பாருங்கள், அப்போ நல்ல அருமையான வார்த்தை. அப்போ நம்முடைய இரட்சிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்ததுண்டா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும். பாருங்கள், அப்போ நாம் பல பேர் பலவிதமான விதத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், பல பேருடைய சாட்சி நாம் கேட்க முடியும். மரணத்துக்கு நேராக போனவர்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். தற்கொலைக்கு நேராக போனவர்களை கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். ஸோ பலவிதமான விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல பேர் ரட்சிப்பிலே நடத்தினார். பல பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், நல்லது தான். ஆனால் இங்கே நான் என்ன பார்க்குறோம்டா, பாருங்கள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பல பேருக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறார். குணமாக்கும் வரங்கள் கிரியை செய்கிறது. பாருங்கள், இப்படி பல வரங்கள், தீர்க்கதரிசன வரங்கள் கிரியை செய்கிறது. பாருங்கள், பல வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், பாருங்கள், அடுத்த வசனம் தான் மிகவும் ஒரு ஆபத்து. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ தண்டனை இருக்கிறது. என்னோட இரட்சிப்பை குறித்து நான் அலட்சியம் பண்ணினால், இரட்சிப்பை குறித்து எந்த கவலை இல்லாமல், எந்த கரிசனை இல்லாமல் என்னோட இரட்சிப்பை குறித்து நான் அலட்சியம் பண்ணினால், பாருங்கள், தண்டனைக்கு எப்படி நான் தப்பித்து கொள்ளலாம்? இங்கே நாங்கள் பார்க்குறோம் நம்முடைய இரட்சிப்பு எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அப்போ நம்முடைய இரட்சிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உலக ரீதியாக எவ்வளோ காரியத்தை நாம் பாதுகாக்கிறோம். பாருங்கள், நமக்கு நம்முடைய சொத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், நம்முடைய பணத்தை நாம் பாதுகாக்கிறோம், நமக்கு இருக்கிற நகைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம். எவ்வளோ காரியத்தை நாம் பாதுகாக்க தெரிஞ்சிருக்கிற நமக்கு நம்முடைய இரட்சிப்பை குறித்து நாம் எவ்வளோ கவலையற்று இருக்கிறோன்னு பாருங்கள். அதை நாம் பாதுகாக்கிறோமா? இப்போ இந்த நிலையிலே நம்முடைய இரட்சிப்பு எப்படி இருக்கிறது? சிந்திச்சு பார்த்து இருக்கிறீங்களா? ஏதோ ஆரம்பக்கால ரட்சிக்கப்பட்டிருக்கும், நல்ல அனுபவம் தான், சந்தோஷமான ஒரு அனுபவம் தான். ஆனால் இப்போ எப்படி இருக்கு என்னோட இரட்சிப்பு? இந்த இரட்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதா? என்னோட இரட்சிப்பு பார்த்தீங்கன்னா தளர்ந்து போய் இருக்கிறதா? அப்போ தான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இது என்ன, வேதம் என்ன சொல்லு? பெரிதான இரட்சிப்பு என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த இரட்சிப்பை நாம் என்ன செய்கிறோம் என்றால், காலப்போக்கில் அசட்டை பண்ணுகிறோம். ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம் இப்போ இந்த காலத்தில், இப்போ இந்த நேரத்திலே நமக்கு எந்த ஒரு பார்த்தீங்கன்னா வாஞ்சையும் தாகமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த இரட்சிப்பை குறித்து நாம் சிந்திப்பதே இல்லை.
என்னோடய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. பாருங்கள், அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எந்த ஒரு கவலையும் நமக்கு இல்லை. ஏதோ நாம் வாழ்கிறோம், ஏதோ சண்டே சர்வீஸுக்கு போகிறோம், மீட்டிங் கலந்து கொள்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஸோ அதோடு நாம் ரட்சிப்போட காரியம் நடந்துட்டுன்னு சொல்லி நாம் இருக்கிறோம். இப்போ நம்முடைய கவலையெல்லாம் எதை நோக்கி இருக்கிறது என்றால் உலகத்தை நோக்கி தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கவலை உலக காரியங்களை குறித்து தான் கவலை. அது பிள்ளைகளை படிப்பு எப்படி இருக்குது, என்னோட பிள்ளை நல்லா படிக்க வேண்டும், என் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நல்ல ஒரு வேலை அவனுக்கு கிடைக்க வேண்டும். அப்புறம் பாருங்கள், நல்ல ஒரு வேலை கிடைத்த பிற்பாடு பிறகு ஒரு கவலை என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு துணை வர வேண்டும், திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அடுத்த கவலை. பாருங்கள், நல்ல திருமணத்துக்காக நாம் என்ன செய்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணி நாம் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஐயோ, என் மகனுக்கு இப்படி வயது போய் கொண்டிருக்கிறதே, என் மகளுக்கு வயது போய் கொண்டிருக்கிறதே, திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி அதை குறித்து ஒரு பாரம், ஒரு கவலை இருக்கிறது. அப்புறம் அவங்க திருமணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்காக எனக்கு ஒரு பேர பிள்ளை இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும், இவ்வளோ வருஷம் திருமணம் ஆகியிருக்கிறார்களே, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து ஒரு கவலை. பிள்ளைகள் பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பேர பிள்ளையை குறித்த ஒரு கவலை வரும். அவன் பேர பிள்ளை நல்லா படிக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை நல்லா வர வேண்டும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசஸ் அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியத்தை குறித்து தான் நாம் என்ன செய்கிறோம், கவலைப்பட்டு கொண்டு நாம் இருக்கிறோம். அதைக்காகத்தான் நாம் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்மளோட ரட்சிப்பை குறித்து பாருங்கள் எந்த ஒரு கவலை இல்லாமல் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர் படிப்பு காரியங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் அவனுடைய ரட்சிப்புக்காக எந்த ஒரு கவலை இல்லாமல் இருப்பார்கள். அவனுடைய ரட்சிப்பு பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு பல பிள்ளைகள் பெற்றோர் நிமித்தமாக ஆலயத்துக்கு போவார்கள். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் கர்த்தரை ருசி பார்த்திருக்க மாட்டார்கள். கட்டாயத்து நிமித்தமாக பாருங்கள், அவர்கள் சபைக்கு போகலாம். ஆனால் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அவங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அப்போ அவர் சின்ன வயசுலேருந்து அவர் பழக்கப்பட்டு வருகிறபடியினால் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வளர்ந்தாலும் கூட அந்த பழக்கப்பட்ட ரீதியிலே தான் ஆண்டவரை தேடுவார்கள் ஒழிய அந்த பாருங்கள் அந்த அன்பு, அந்த தாகம், அந்த வாஞ்சை அது நிமித்தமாக தேட மாட்டார்கள். அப்போ அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அப்போ கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்த நெருக்கமும் இருக்காது. அதான் பார்த்தீங்கன்னா அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய சொந்த வாழ்க்கையில ரட்சிப்புக்காகவும் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் ரட்சிப்புக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பார்த்தீங்களா, என்ன சொல்லப்போ உங்களோட ரட்சிப்பு நிறைவேற. அப்போ நாம் ஆரம்பக்கால் ரட்சிக்கப்பட்டேன் தான், அதை நிறைவேற வேண்டும், ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும், அது முக்கியம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கொண்டு திரிகிறோம், ஆனால் ரட்சிப்பு பூரணப்பட்டிருக்கா, அது நிறைவேறியிருக்கா? அப்போ அதற்காக வேதம் என்ன சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் எவ்வளோ நடுக்கமும் பயம் நமக்கு. ஐயோ, எப்படியாவது அந்த பிள்ளை பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் எப்படியாவது என்னோட பிள்ளை பாஸ் பண்ண வேண்டும், ஆண்டவர் எப்படியாவது அவன் நல்ல மார்க்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் என்ன செய்வோம், அந்த பதில் வரும் வரைக்கும் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொண்டிருப்போம். பாருங்கள், அதான் பயத்தோடும் நடுக்கத்தோடு. எதற்காக? உலக காரியத்துக்காக. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிற, எதற்காக நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக. அதற்காக பிரயாசப்படுங்க, நடுக்கத்தோடும் பயத்தோடும். எப்படி என் பிள்ளை டெஸ்ட் எழுதும் போது எப்படி நான் பயத்தோடு நடுக்கத்தோடு நான் இருக்கிறேனோ அதை விட என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பாருங்கள் நான் இருக்க வேண்டும், நான் செயல்பட வேண்டும். பாருங்கள், அப்போ ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அப்போ அந்த ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிப்பை குறித்து நமக்கு பயம் இருக்கா, நடுக்கம் இருக்கா? அது நிறைவேறுகிறதுக்காக நான் பிரயாசப்படுகிறேனா? ரட்சிப்பு நிறைவேறுகிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய ரட்சிப்பு பூரணப்படுவதற்காக என்னுடைய ஜெபம் இருக்கிறதா? என்னுடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது? எதை நோக்கி என்னுடைய பிரயாசம் இருக்கிறது? எதற்காக நான் அதிகமாய் செயல்படுகிறேன்? என்னுடைய வாஞ்சை எங்கே இருக்கிறது? என்னுடைய தாகம் எங்கே இருக்கிறது? பாருங்கள், என்னுடைய ரட்சிப்பை குறித்து என்ன காரியத்தை நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன்? பாருங்கள், ஒரு காரியம் இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் தான் என்னுடைய
பிரயாசங்கள் இருக்கிறது, நம்முடைய வாஞ்சை இருக்கிறது, நம்முடைய தாகம் அங்கே தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு நாம் கவலை கூட இல்லாமல் இருக்கிறோம். அதை குறித்து எந்த ஒரு கவலை இல்லாமல் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி. அப்போ என்னுடைய கவலை எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய ரட்சிப்பை நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் என்னுடைய பிரயாசம் இருக்க வேண்டும், என்னுடைய கவலை இருக்க வேண்டும். என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதனால்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும், மற்றபடி முடியாது. ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். அப்போ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க, அப்போ என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாக்க வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்றால் என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாக்க வேண்டும். பாருங்க, இயேசு இந்த ரட்சிப்புக்காக தன்னுடைய சொந்த மாம்சத்தை ஒப்பு கொடுத்தார், இரத்தம் சிந்தினார், விளக்கிரியம் செலுத்தினார். பாருங்க, அப்போ அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ எவ்வளவு நான் கவனமாய் ஜாக்கிரதையாக இந்த ரட்சிப்பை குறித்து நான் இருக்க வேண்டும் பாருங்க. அதான் பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு சொல்லி. அப்போ என்னுடைய ஆரம்பம் நல்லது தான், ஆனால் என் முடிவு எப்படி இருக்க போகிறது? ஸோ அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.